உனக்கு என்னடா ராக்கு ருசின்னுச்சு. ஏம்மா நான் நன்றி கட்டத்தனமாக பேசுவேனா, நான் தான் கேட்க முடியல, நீயாவது கேள்றா, ஒரு 20 ரூபா தரேன்னு அவர் தான் சொன்னாருன்னா இல்லையா. அதனால் அந்த அம்மாவே சிரிச்சா அவனும் சிரிச்சிட்டான். அம்மா வாழ்க்கைனா என்னன்றது தெரியுமா, நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்தது, தாக்குதலுக்கு தாக்குதல் அல்ல, ஒருவர் தாக்கினால் இன்னொருவர் தாங்க வேண்டும், அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா. அது ஆண்கள் தான் அப்படின்னு இவங்க அதிகமாக பேசுறது. இங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி, மதுரை விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சின்னு பார்த்துக்கிறோம். 3 அம்சமாக தெய்வங்கள் மாதிரி வந்து உட்காந்துங்கிறாங்க. எல்லாமே ஸ்டாருங்க, சாதாரண ஆள் இல்லை, எல்லாமே ஸ்டாருங்க. உண்மையில் விளையாட்டுக்கு சொல்லலை. அன்னலட்சுமி இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் டெல் தமிழ் பேச்சையின் மூச்சையில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அதில் பல காமெடி ஜங்ஷன், இந்த சென்னை இது சன் டிவி, அது எல்லாத்துலேயும் வரக்கூடியவங்க. தமிழ்நாடு முழுவதும் அங்கே போகாத கிராமமே கிடையாது. எல்லா இடங்களிலும் எல்லா கல்லூரிகளிலும் போய் பேசி வருகிற, உண்மையிலேயே பாரதி இருந்தால் இந்த 3 பெண்களை பார்த்து மகிழ்ந்திருப்பான். ஏன் தெரியுமா, வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் மறைந்து விட்டார்ன்ற பாண்டானே, அது இன்றைக்கி நிஜமாய்க்கிற வரலாறு. அன்னலட்சுமி நல்லா பாடுவாங்க, நல்லா மிமிக்ரி பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெண் பிள்ளைக்கு வர்றது பெரிய விஷயமையா. கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்துக்கிறான். திறமை இல்லாதவர்களே உலகத்தில் கிடையாதுன்ற நான். எல்லாருக்கும் திறமை இருக்குது சார். அதனால்தான் ஊனமாக பிடைக்கப்பட்ட ஆணோ பெண்ணோ மாற்றுத்திறனாளின்னு நம்ம ஏன் சொல்கிறோம், அவனுக்கு இன்னொரு திறமை இருக்கிறதுனால மாற்றுத்திறனாளின்னு நம்ம மரியாதையாக அழைக்கிறோம். அதுதான் உண்மை. அந்த மாதிரி திறமையை நம்ம பாராட்டுவோம் சார். ஒரு மனிதனிடத்தில் குறையும் உண்டு நிறையும் உண்டு, குறையை தவிர்ப்போம், நிறைகளை பார்க்க பழகுவோம். அதுதான் வாழ்க்கை. பிள்ளைகளை நல்லா கஷ்டப்பட்டு சார், கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்குதுங்க. பூரா பகலில் பூரா பயணம் பண்ணுதுங்க. ஒரு இரவு பகலாக பார்த்து தன்னந்தனியாக பயணம் பண்ணி ஒரு தமிழுக்கும் பெருமை சேர்க்கிற ஒரு பெண் குலம் வந்திருக்கிறது என்றால் அவர்களை கண்ணியத்தோடு நம்ம பாராட்டும். அதே வகையில் திருநெல்வேலியிலேருந்து அந்த பிள்ளை வந்திருக்கு சார். திருநெல்வேலினா பக்கத்துலேயே இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து புறப்பட்டு தன்னந்தனியாக ட்ரெயினில் வந்து, ட்ரெயினில் இருந்து பஸ்ஸில் மாறி, பஸ்ஸில் இருந்து காரில் வந்து இந்த கிராம மக்களையெல்லாம் சந்திக்க கூடுவதற்கு நெல்லை தமிழெடுத்து நெல் நடுவது போல் உங்கள் மனதிலே நடுவதற்கு வருவதென்றிருக்கிறார் நெல்லை கார்த்திகா அவர்கள். அந்த பிள்ளை அழகாக பேசும். எப்படி வார்த்தைகளை பதிவு செய்வது என்பது அந்த அம்மா பேசுகிற பேச்சிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ அழகாக பேசும். நிறைவில் அங்கே உட்காந்துக்கிறாங்க பாருங்கள். ஆமாம், காசி விசாலாட்சி. அவங்க திருத்தணிலேருந்து வந்திருக்காங்க. இது திருநெல்வேலி, அது திருத்தணி, இது திருச்சி. எல்லாமே திருன்னு வருது. இது 3 திருன்னு உட்காந்துங்குது இல்லையா. ஆமாம். அந்த அம்மா வந்து திருத்தணியில் ஒரு தனியார் கல்லூரியில் பிரின்ஸ்பால், முதல்வர். நான் கல்லூரி முதல்வர், நான் இதுக்கெல்லாம் வரமாட்டேன், என்ன அதை அப்படி அழைச்சிட்டு போனால் தான் நான் வருவேன், இப்படி அழைச்சிட்டு போனால் தான் வருவேன், ஒரு ஹெலிகாப்டர் இருந்தால் தான் வருவேன்னெல்லாம் அடம்பிடிக்காத புள்ள. எப்படியாவது வந்து சேர்ந்துடுறேன் சார், எப்படியாவது வந்து சேர்ந்துடுறேன்னு எதையோ ஒன்று பிடிச்சி கிடிச்சி வந்து சில சமயங்களில் அது சில இடங்களில் சொல்லியிருக்குது. நான் எஸ்ஐன்னு கூட சொல்லிட்டு வந்திருக்குது. ஏன்னா அந்த தோற்றத்தை பார்த்தா ஆமான்னுவாங்க. அது மாதிரி சிறப்பாக அந்த இடத்துல வந்து நின்று அந்த அழைத்தவர்களுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு அழகு தமிழை கையாளுகிற பெருமை பேராசிரியர் டாக்டர் வேதநாயகி அவர்களுக்கு உண்டு. அந்த அம்மா கிட்ட 4000 பசங்க படிக்கிறாங்க. எவ்வளவு ஒரு பெரிய தைரியம் வேணும் இல்லை அதுக்கு இல்லையா. ரொம்ப அருமையாக பேசுவாங்க. அவங்க பேசும்போதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. அவங்க எங்களுக்கெல்லாம் வெடி போட்டாங்களா பற்றியா. ஆமாம், அது ஒரு ராஜ மரியாதை இல்லை. அது நல்ல அருமையான பிள்ளைங்க. அவர்கள் பேச பேச உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோளுமா, கொஞ்சம் நல்லா பேசுனாங்கன்னா கைத்தட்டுங்க. நகைச்சுவையாக சொன்னால் மனசு விட்டு சிரிச்சிருங்க. ஏன்னா சிரிக்கலைன்னு வச்சுங்களேன், நாங்கள் ரொம்ப நொந்துருவோம். ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி பொதிகை டிவியில் நான் பேச போனேன். 1/2 மணி நேரம் ரெக்கார்ட் ஆகுது. அது என்ன பேச்சு தெரியுமா, சிரிக்க வைக்கிறதுக்காக நான் பேசுகிறேன். ஆளுங்க இருந்தால் தான் பேச முடியும். அங்கே ஆளே கிடையாது. இந்த கேமராமேன் ஒருத்தர் தான் நிற்கிறார். நானும் பேசி அவன் முகத்தையாவது நடுவில் பார்க்குறேன். அவன் அசையவே இல்லை, கண்ணை கூட அசையலை சார்.
சிரிப்பு வர மாதிரி கூட அவன் நடிக்கலை, கம்முன்னு ரெக்கார்ட் பண்ணான். எனக்கே மனசு கட்டு போய் போகும்போது கேட்ட முடிஞ்சுது, ஏண்டாப்பா ஒரு நகைச்சுவை கூடமா உன்னை சிரிக்க வைக்கலன்னு. கே போல்தா ஹேன்னா இவன் 3 நாள் பேசினா கூட சிரிக்க மாட்டான். இன்னொன்று தெரியுமா, ஒரு உண்மையை சொல்கிறேன், நம்ம தமிழ்நாடு எல்லா துறையிலும் வந்துட்டான் சார். வடநாட்டுக்காரன் பசங்க எல்லா வேலைக்கும் வந்துட்டான், கட்டட வேலையிலேருந்து. இன்னும் எங்கள் மேடைக்கு தான் வரலாமே, பட்டிமன்றத்துக்கு தான் வரல. ஒருவேளை இதுலேயும் பயிற்சி பெற்று வந்தாலும் வந்துடுவான். ஏன்னா அவன் சீக்கிரமாக தமிழ் இனிமையான மொழி வேகமாக கற்றுக்கலாம் இல்லையா. அதனால் நாங்கள் அவனை இங்கே வராத இடம் ஒன்று தான் வச்சிங்களேன். அதனால் நாங்கள் 1000 தான் வீட்டுக்குள்ளே உக்காந்து பேசினாலும் யாரும் எங்களை கைத்தட்டி பாராட்டிலாம் பேச போகிறதில்லை எங்கள் வீட்டில். அது இந்த லாக்டவுன் வந்ததில்லை, 2.5 வருஷமாக லாக்டவுன் உள்ளே உட்காந்துருந்த இல்லையா. உங்கள் குலதெய்வத்துக்கு ஒன்றுத்துக்கு மட்டும் நன்றி சொல்லுங்கய்யா. முதல் அலை, 2வது அலை, 3வது அலை, 3 அலையும் தாண்டி நம்ம தலை தப்பிக்க வச்சால நம்ம அம்பாள். அந்த அம்பாள் அது ஒரு கருணைக்காகவே நம்ம வழிபாடு செய்யணும். கோடியாக வச்சுருந்தான் சார். பாதிச்சு போனதை விட பயந்து போனவன் தான் அதிகம். பாதிச்சு போனதை விட பயந்து போனவன் தான் அதிகம் சார். நான் குடிக்காத கஷாயமே இல்லை சார். இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புவான் பாரு, அவன் இந்த இலையை பிடிங்கி போடு, அந்த இலையை பிடிங்கி போடு. நான் போடாத இலையே கிடையாது சார். இன்னும் ஆச்சு, அது முகம்தான் வெந்து போச்சு. அது ஒன்று தான், நல்லா இருந்த மூஞ்சி கூட கருப்பாக போச்சு. கொரோனா அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவனா ஆளாளுக்கு ஒரு வைத்தியம் சொன்னான், மிரட்டி விட்டான். அதனால் வாழ்க்கையில் நம்ம அந்த 2.5 வருஷம் எப்படி இருந்தோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதனால் அன்பானவர்களே, நல்ல பேச்சாளர் வந்திருக்காங்க. நான் இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு காரணம் உங்களை எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அவங்க கையில் ஒப்படைக்கிறதுக்காக. இந்த 6 பேருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், நான் கஷ்டப்பட்டு சேர்த்து அப்படியே கொண்டாந்து உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். நான் தீர்ப்பு சொல்கிற போது இதே ஜனங்களை என்கிட்ட ஒப்படைக்கணும். அவங்கவுங்களும் அங்கங்கே கொஞ்சம் வேலைக்குதுன்னு எழுந்து போயிடக்கூடாது. ஆனால் நம்ம தம்பி உறுதி கொடுத்துட்டார், யாரும் நாங்கள் போக மாட்டோம், நல்லா கேட்போம்னு. சந்தோஷமாக இருங்கய்யா. வாழ்க்கையில் கடவுள்கிட்ட ஆடி காரில் போகிறத விட ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறதாயா உயர்ந்த வாழ்க்கை. என்ன நினைக்கிறீங்க? கோடிக்கணக்கான பணத்தை வச்சுக்கின்னு அன்றைக்கி ஒருத்தன் டாக்டர்கிட்ட போகிறான். என்ன டாக்டரு, கோடிக்கணக்கில் ரூபா இருக்குது, கிட்னியில் 1/2 கிலோ கல்லுக்குதுன்றான். என்ன பண்ணுறதுன்னா டாக்டர் சொன்னார், கவலைப்படாத, 2யும் கரைச்சிட்றேன்னாரு. 2யும் கரைச்சிட்றேன்னாரு. என்னங்க, ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போங்க, நான் வேணான்னு சொல்லலை. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை, இவரை காப்பாற்றுங்கன்ற மட்டும் வார்த்தையை சொல்லாதீங்க. இவரை காப்பாற்றுங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். எவ்வளோ செலவானாலும் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கினான்னா உங்களை விடவே மாட்டான். ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் ஒரு ஆள் உக்காந்துங்கிறான் ரிசப்ஷனில். அங்கே ஒரு லேடி வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிங்குது. எல்லாரும் போன பிறகு இவன் போய் கேட்டான், 8ஆம் நம்பர் ரூமில் ஐசு வார்டில் பாலுகிறாரு, அவர் எப்படிங்கிறாருன்னு கேட்டான். ஏன் அது அங்கே இல்லை, போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் நல்லா சொல்லுமா, பார்த்து ஷீட்டை பார்த்து சொல்லுமான்னா. அந்தம்மா ஷீட்டை பார்த்துட்டு, பாலு நல்லா ஆயிட்டாரு, அவருக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ யார் அப்படின்னுச்சு. அந்த 8ஆம் நம்பர் ரூம் பாலே நான் தான் அப்படின்னுச்சு. ஏன் என்கிட்ட யாரை கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றான் அப்படின்னு, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். சரி, நீ போய் பெட்டில் படுத்துக்கணும். டியூட்டி டாக்டர் வந்தார், எனக்கு தான் ஒன்றுமே இல்லையே, ஏன் எங்கேயே என்ன வச்சுக்கிறீங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னார், உனக்கு ஒன்றும் இல்லைன்னு எவன்டா சொன்னான்? எவன் சொன்னான் உனக்கு? வேலூரில் 2 கிரவுண்டு இருக்குது, சத்வாச்சாரியில் ஒரு வீடு இருக்குது, தருமபுரியில் 2 வீடு இருக்குது, இருக்குது, உனக்கு ஒன்றும் இல்லைன்ற. என்ன சொல்கிறான், அத்தனையும் என்கிட்ட வரட்டா, அது வரைக்கும் நீ இங்கே இருறான்றான். அதனால் பணத்தை சம்பாதிக்கிறதுன்றது வழிகள் நிறைய இருக்குயா. இப்போ அப்படி காலம் மாறுபட்டு கிடக்குது, வேறுபட்டு கிடக்குது. நீங்கள் நல்லதையே நினைங்க, கடவுள் நல்லதையே நடத்தி கொடுப்பான். நமக்கு 2 சிந்தனை இருக்குது, அதை சொல்லிவிட்டு உங்களை பேச விட்டுறேன். 2 சிந்தனை இருக்குது. ஒன்று நேர்மறை சிந்தனை, இன்னொன்று ஆப்போசிட் எதிர்மறை சிந்தனை. நடக்கும்ன்றது ஒரு